ஏர்பாட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, உங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்றத நான் எனக்கு சொல்றேன். ரீசென்ட்டா கொடைக்கானல் போயிருந்தேன் 3 டேஸ் பேக். அப்ப என்னோட ஏர்பாட்டோட ஒரு பட் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ரைட் சைட் பட் மிஸ் பண்ணிட்டேன். அத நான் கவனிக்கவே இல்ல. இன்னைக்கு வந்து நான் போனது ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து டியூஸ்டே மார்னிங் எதர்ச்சியா என் ஏர்பாட்ஸ் எடுத்து பார்க்குறேன். என் ஒரு ஏர்பாட் மிஸ் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. பயங்கர டென்ஷனு. பட் என்னோட மொபைல் எடுத்து பார்த்தா ஐஃபோன்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருந்திருக்கு. நான் நோட் பண்ணாம இருந்திருக்கேன். அதில வந்து நமக்கு ஃபைண்ட் யுவர் டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில உங்களுக்கு என்னென்ன டிவைஸஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் இதில இருக்கும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்பாட் கிட்ட மட்டும் போம்போது மட்டும் என்னன்னா வந்து மல்டிபிள் லொகேஷன்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு இருந்தது. சரி என்னன்னு போய் பார்த்தா, அதில கிளியரா வந்து குடுத்துருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிளீனா வந்து குடுத்துருக்கு. இந்த வந்து உங்களோட ஏர்பாட்ஸ் வந்து ஆ கேஸ் பிளஸ் லெஃப்ட் பட் வந்து உங்ககிட்ட இருக்கு. வித் யூ இருக்கு. ரைட் பட் வந்து 3 டேஸ் பேக்கே வந்து மிஸ் ஆயிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் 427 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு அப்படின்னு குடுத்துருக்கு. சரின்னு இத போய் நான் கிளிக் பண்ணி டைரக்ஷன் காட்டுனா, கரெக்ட்டா நான் எங்க ஸ்டே பண்ணியிருந்தேனோ, அந்த இடத்துக்கு லொகேஷன் காட்டுது. எனக்கு செம ஷாக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் எங்க இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்த்தா, எக்ஸாக்ட் லொகேஷன் கொஞ்சம் நான் தங்கியிருந்த ரிசார்ட் வந்து இதான் அந்த கிராண்ட் மிஸ்ட் ரிசார்ட். கரெக்ட்டா அந்த இடம். காலையில மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி மிஸ் ஆகுது என்னன்னு பாருங்கன்னு சொன்னா, இந்த பெட்டு டேபிள் மேல இருந்திருக்கு. எனக்கு ஒரே ஷாக்கு. எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு பாருங்க. நான் வந்து 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு சோனி பட் மிஸ் பண்ணேன். அது லெஃப்ட் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அது யூஸ் பண்ணவே முடியாது. ஒண்ண மட்டும் வச்சுட்டு கேட்க முடியாது. பட் எவ்ரிடே யூசேஜுக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து, உங்களுக்கு ஏர்பாட்ஸ் தான் பெரிய அட்வான்டேஜ். இது என்னோட ஐபாட்டோடையும் கனெக்ட் ஆகும். என்னோட மேக்கோடையும் கனெக்ட் ஆகும். எதுக்குமே நான் வந்து ஜஸ்ட் கிட்டக்க போனா கனெக்ட் ஆயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வந்து ஒரு தடவ நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா, திருப்பி அந்த ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியே போ முடியாது. உண்மையிலேயே பெரிய விஷயம். இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏதாவது இயர்ஃபோன்ஸ் ஆப்பிள் ஃபோன் வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து வாங்குறது ஒர்த்து தான். மிஸ் ஆனாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாட்டுக்கு. உண்மையிலேயே பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு அப்படின்ட்டு. சூப்பர்ப்!